அன்பு நேர்களே, மீண்டும் ஒரு ராணுவ புலனாய்வு செய்தியுடன் உங்களை சந்திப்பதில் ஒரு மட்டில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்ச்சி கப்பால் மிதிகமை என்பது காலி மாவட்டத்தின் ஒரு டூரிஸ்ட் ஏரியா. இந்த டூரிஸ்ட் ஏரியாவில் ஒரு ஹோட்டல் உரிமையாளரையும் அவர் குடும்பத்தையும் கொல்லுவதற்காக திட்டமிடப்பட்ட ஒரு ராணுவ நாய் ஒன்று அரசு செய்யப்பட்டிருக்கு ஆயுதத்துடன். திட்டமிடப்பட்டவன் எங்க இருக்கான்? வெளிநாட்டில் இருக்கின்றான். இப்ப திட்டமிடப்பட்டவன் வெளிநாட்டில் இருக்கின்றார். இங்க திட்டமிட்டு போடுகாயாக்கப்பட்ட ராணுவக்காரன் ஆயுதத்துடன் T56 T56 துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்பொழுது இந்த இப்பொழுது சிங்கள பயங்கரவாதி, நான் அப்படிதான் சொல்லுவேன், சிங்கள பயங்கரவாதிகள் போதை பஸ் கடத்தல் கும்பலுக்கெல்லாம் ஒரு சொப்பனமாக இருப்பவர் இலங்கையின் ஜேம்ஸ் பாண்ட் ரொஹான் ஒலுகல்லவுக்கு ஒரு இரகசிய தகவல் கிடைக்கின்றது. ஹோட்டல் உரிமையாளரை கொல்லுவதற்காகவும் அவர் முற்றுமுழுதான குடும்பத்தை அழிப்பதற்காகவும் ஒரு கும்பல் திட்டமிடப்படுவதாகவும் இன்றிரவு அந்த துப்பாக்கி சம்பவம் நடைபெறப் போவதாகவும் அவருக்கு ஒரு இரகசிய தகவல் கிடைக்கின்றது. உடன் களத்தில் இறங்குகின்றார் 19ஆம் தேதி புதன்கிழமை. நாம் ஏராளமான செய்திகள் நாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஏராளமான செய்திகள், இலங்கை செய்திகள் பெண்டிங் இருக்கின்றன. அதெல்லாம் நாங்கள் கிளியர் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது. காலை 10 மணிக்கெல்லாம் அவர் கைது செய்யப்படுகின்றான். அந்த கைதுடன் அந்த துப்பாக்கியுடன் 30 தோட்டாக்களும் சன்னங்களும் மற்றும் ஒரு மோட்டார் பைக்கிலும் சீஸ் செய்யப்பட்டிருக்குது. அந்த விடயம் எங்கிலும் அது ஆங்கில ஊடகங்களில் வந்திருக்கோ தெரியவில்லை. இப்பொழுது அது தமிழ் ஊடகங்கள் அந்த செய்தி வெளிவரவில்லை என்பதும் ஒரு மேலதிக செய்தி. இப்பொழுது அவன் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றான். 7 தினங்களுக்கு அவனுக்கு ஒரு டிஓ கொடுக்கப்பட்டு அவனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. அவனிடமிருந்து ஏராளமான செய்திகள் கசிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த சம்பவத்தில் இலங்கை சிங்கள அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றா என்ற கோணத்திலும் தற்பொழுது சிஐடியின் 4ஆம் மாடியில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது என்பது இன்றைய உளவு தகவல். அத்துடன் இலங்கை காவல்துறை மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் இயக்குனர் தலைமையிலான ஒரு நடவடிக்கையில் மிதிகமையில் உள்ள ஒரு சுற்றுலா ஹோட்டலுக்கு அதன் உரிமையாளரை கொலை செய்ய வந்ததாக கூறப்படும் ஒரு சந்தேக நபரை அந்த டீம் கைது செய்திருக்கின்றது. நவம்பர் 19ஆம் தேதி புதன்கிழமை காலை 10:40 ஹோட்டல் உரிமையாளருக்கு எதிராக சதி செய்ததாக மிதிகமைவில் துப்பாக்கிதாரி கைது உள்ளூர் சுற்றுலா விடுதியின் உரிமையாளரை கொல்ல சதி செய்ததாக கூறப்படும் துப்பாக்கிதாரி மிதிகம பகுதியில் தான் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றான். மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு இயக்குனர் ரொஹான் ஒலுகல்ல தலைமையில் சென்ற குழுதான் இந்த நடவடிக்கையை ஒரு ராஸ் போர்சிங் மூலமாக அவனை கைது செய்திருக்கிறார்கள். சந்தேக நபரிடமிருந்து T56 துப்பாக்கியையும் அவர் சம்பவ இடத்திற்கு செல்ல பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றார்கள். ஹோட்டல் உரிமையாளரை கொல்ல சதித்திட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஹோட்டல் உரிமையாளர் சக சதித்திட்டத்தில் சக துப்பாக்கி நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு இயக்குனர் ரொஹான் ஒலுகல்ல தலைமையில் மிதிகம பகுதியில் சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிதாரி சூடு நடத்தியது பிறகும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சந்தேக நபர் அங்கு அமைந்துள்ள ஒரு சுற்றுலாவின் உரிமையாளரை கொல்ல திட்டமிட்டதாகவே அந்த செய்தி தெரிவிக்கின்றது. அதிகாரிகள் T56 தாக்குதல் துப்பாக்கி மற்றும் சந்தேக நபர் அந்த இடத்திற்கு பயன்படுத்த திட்டமிட்டதாக இருந்த மோட்டார் சைக்கிளையும் ரொஹான் ஒலுகல்ல தலைமையிலான அணி சீஸ் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மிதிகமையில் உள்ள ஒரு ஹோட்டலில் கிட்டத்தட்ட ஹோட்டல் உரிமையாளருக்கு அந்த ஒரு பர்த்டே இருந்திருக்குது. மக்கள் பாருங்க, அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு அந்த ஒரு பர்த்டே இருந்திருக்கு. அவருடைய குடும்பம் முழுதாக 10 பெயர் கொண்ட குடும்பம் ஒன்று சேருகிறது. அந்த முழு குடும்பத்தையும் அழிப்பத்தான் இவனுக்குரிய அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. யாரால் கொடுக்கப்பட்டிருக்குது? அதுவும் ஒரு மேலே செய்தியாக வருகின்றது. மீண்டும் அந்த செய்திக்குள்ளும் செல்லுவோம். இந்த செய்தியை நாம் எடுத்துக்கொண்டால் ரொஹான் ஒலுகல் அவர்களுக்கு வந்த இரகசிய தகவலுக்கு அமைவாக அதிரடி வேட்டை, இதுதான் இந்த தலைப்பான உள்ளூர் தகவலாக வருகின்றது. ரொஹான் ஒலுகல்ல அதிரடி வெள்ளையர்கள், அதாவது வெளிநாட்டு டூரிஸ்டுகள்
அவர்கள் ஹோட்டலில் இருந்து சென்றவுடன் உரிமையாளரின் முழு குடும்பத்தையும் சொல்ல சொன்னார்கள். யாரு சொல்றான்? பிடிப்பட்ட ஆமிக்காரன் கொடுக்கும் வாக்கு மூலம் இது. இலங்கையின் தென் மாகாணத்தில் நடைபெறும் துப்பாக்கி சூட்டுகள் காரணமாக அங்கு வசிக்கும் பலர் பயமும் சந்தேகமும் நிறைந்த சூழலில் வாழ்கின்றனர். கடந்த சில நாட்களில் நடைபெற்ற கொலை சம்பவங்கள் இதற்கு காரணமாகியுள்ளன. இந்த கொலைகளுக்கு பதிலடி தாக்குதல்கள் எப்போது நடக்கும் என்ற அச்சத்தால் மக்கள் அஞ்சி ஒடுங்கி வாழ்கின்றார்கள் தென்பகுதி முழுவதும். இது நம்மல்லப்பா, இது நம்ம வடகிழக்கு பிரதேசம் அல்ல, முற்று முழுதாக காலி பகுதியும் கொழும்பு பகுதியும் மொரட்டுவ ஏரியாவும் நாங்கள் சொல்லலாம். இந்த நிலையில் மற்றொரு பெரும் தாக்குதலை தடுக்க மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் முடிந்துள்ளமை பாராட்டத்தக்கது என்றும் அதுக்கு தடுக்கப்படாமல் இருந்திருந்தால் குறைந்தது 10-15 உயிர்கள் இழந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்ற செய்திகளும் போலீஸ் தரப்புக்குள் இருந்து வருகின்றது. இந்த தாக்குதலை தடுக்க முடிந்தது ரொகான் ஒலுகல்லவுக்கு கிடைத்த இரகசிய தகவல் காரணம் என்றும் ஒரு தகவல் இருக்கின்றது. விசாரணைகளின் திறமையான அதிகாரியாக தற்பொழுது ஜேம்ஸ் ஒன்றாக இருக்கும் ரொகான் ஒலுவெல்லைக்கு ஒரு தகவல் வருகின்றது. மிதிகம ஹோட்டலில் நாளை இரவு ஒரு பார்ட்டி நடக்க இருக்கின்றது. அதற்கு வெள்ளையர்கள் வெளிநாட்டவர்களும் அதிக அளவுதான் நிறைய பேர் வருவார்கள். அந்த நாள் தான் ஹோட்டல் உரிமையாளரின் பிறந்த நாளும் வருகின்றது. அப்போ உரிமையாளரின் குடும்பத்தார் எல்லோரும் வருவாங்க இல்லையா? அந்த குடும்பத்தை எல்லாம் ஒரே தடவையில் போட்டு தள்ள, நம்ம ஒரு பாசல தானே போட்டு தள்ள ஒரு முழு கன்றை கொடுக்கப்பட்டிருக்குது. வெளிநாட்டிலிருந்து ஒரு போதை பஸ் பரதேசி, அந்த பரதேசி தான் இங்குள்ள ஓடிப்போன ஆமிக்காரனை வச்சு முற்று முழுதாக இயக்குகிறான். பாவி பயலே. இந்த தகவலை கேட்ட ஒலுகல்ல மேலும் விவரமாக விசாரணை செய்திருக்கின்றார். தகவல் அளித்தவர் மேலும் தெரிவிக்கையில், கான்ட்ராக்ட் எடுத்தவங்க மிதிகம கபுவத்த பகுதியில் இருக்காங்க சார். அவங்க பிடிபடலன்னா அந்த ஹோட்டல் பார்ட்டிக்கு போய் பெரிய அளவிலான கொலை செய்ய போறாங்க என்பது அந்த ஒற்றர் தகவல். அப்ப ஆக இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது அதாவது மேல் மாகாண சிஐடி பிரிவு ஒற்றர் படைகளை அதாவது ஸ்பைஸ்களையும் நியமித்துள்ளார்கள். அதாவது கூடுதலாக வடமாக அதாவது என்னது கோல்ட் டிஸ்ட்ரிக்ட் என தெற்கு மாகாணம் முழுவதும் போதை பஸ் கடத்தல் கும்பல்கள் அவர்களை போட்டு கொடுக்கவும், இந்த மாதிரி கொலைகார கும்பலை போட்டு கொடுக்கவும் இப்போது நிறைய சிஐடியின் ஸ்பைஸ் களத்தில் இறக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம் இல்லையா? அதாவது ஒவ்வொரு குற்றவாளியும் ஒரு தவறுகளை விட்டு செல்கின்ற போது அதுதான் அங்கு சாட்சியமாகவும் ஒரு தடயமாகவும் கிடைப்பது விடயமாக. அந்த வகையில் தான் இப்பொழுது இந்த மாதிரி ஒரு கொள்ளை கும்பலையும் கொலை கும்பல் அதாவது போதை வஸ்து கும்பல் நாம் அடிக்கடி பயன்படுத்த கோல் பகுதி முழுவதும் தங்கால மாத்தர அந்த ஏரியா முழுவதும் ஆழ்கடல் மீனுக்கு செல்லும் அலியா போட் மீனவர்கள் எல்லோருமே போதை பஸ் கடத்தல் கும்பல். அந்த கடத்தல் கும்பல் இவருக்கு முன்ன தொடர்பு, இவரும் ஏதோ இந்த ஹோட்டல் உரிமையாளரும் முன்ன பின்ன ஏதாவது ஒரு இந்த போதை பஸ் கடத்தல் கும்பலில் இவர் இருந்திருக்க வேண்டும் என்பது ஒரு மேலதிகமாக எமது சந்தேகமாகவும் இதை நாங்கள் முன்வைக்கிறோம். இதைத் தொடர்ந்து ஒழுங்கல்ல மற்றும் குழுவினர் அந்த இடத்திற்கு சென்று தகவல் சரியா என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கா, ஒரு உரிமையாளருக்கான ஒரு இடம் இருக்குதா, பர்த்டே இருக்குதா, டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் பாத்துக்கிறாங்க. தகவல் ஓகே என்ற பின்பாடுதான் ரொகான் ஒலுகல்ல ஏஎஸ்பி ரொகான் ஒலுகல்ல தலைமையில் டீம் களம் இறங்குகின்றது. சரியா என்று உறுதி செய்த தகவல் உண்மை என தெரிந்ததும் அதிகாலை வேளையில் அந்த வீட்டை முற்றுகையிட்டனர். வீடு உள்ளிருந்த இருவர் தப்பி சென்றுள்ளனர். ஒருவரை பிடிக்க முடிந்தது, மற்றொருவர் ஓடி சென்றிருக்கிறார். அவரை ஓடி பிடிக்க உத்தரவு வடபகுதி தென்பகுதி முழுவதும் இப்பொழுது படை உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விசாரணையில் அவர் இராணுவத்திலிருந்து தப்பி சென்ற ஒரு சிப்பாய் என்றும் தங்காலையில் வசிப்பவர் என்றும் தெரிய வந்திரு. அப்ப அண்ணாச்சிர ஊடு தெரிஞ்சிட்டு இல்ல, அட்ரஸ் தெரிஞ்சிட்டு இல்ல, இனி அவர் எங்கெங்கு போயிருப்பார் என்பதை அதாவது இந்த போன் டவர்கள் மூலமாக அங்க இருக்கின்ற சகல 4 இலங்கையில் பாதிக்கப்படுகின்ற 4 தொலைபேசி டவர்கள் ஊடாக அவர் கண்காணிக்கப்பட போகின்றார். வீட்டை சோதனை செய்த போது T56 துப்பாக்கி கொண்டும் வெடிக்கக்கூடிய சன்ன 30 பிளாட்களும் மேலும் தாக்குதலுக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருந்த ஒரு மோட்டார் சைக்கிளும் சீஸ் செய்யப்பட்டிருக்கின்றது. சரி, உனக்கு இந்த கான்ட்ராக்டர் யார் கொடுத்தாங்கன்னு அந்த ஆமிகாரன் நாகிட்ட கேட்ட உடனே, சார் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தது துபாயில இருக்கிற ஆமி ஷூட்டி. அப்ப அங்க இருக்கிறதும் ஒரு ஆமிக்காரன் தான். இங்க துப்பாக்கி மூலம் சுட செய்ய சொல்லமனும் ஆமிக்காரன், சுட போனவனும் ஆமிக்காரன். நாங்க ஏற்க சொல்லி கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட நாய்க்களையில் ஆமி ராணுவத்தை விட்டு ஓடி
சேர்ந்தவன் தான் அத்தனை கிரிமினல் வேலையை நாட்டுக்குள்ள செய்யறான். இப்பதான வடகிழக்குல ஒன்றுமே இல்லையே. அப்ப சும்மா இருங்கண்டா நாய்க்கலைகளா. மிதிக்காம ஹோட்டலில் நாளை பாட்டு இருக்கு சார், அதுக்கு 200க்கு மேல் வெள்ளைக்காரங்க வருவாங்க. அதே நாள் தான் உரிமையாளரின் பிறந்த நாளும் அவரும் அவரோட மனைவியும் குடும்பத்தாரும் எல்லோரும் வருவாங்க. அவங்களைத்தான் நான் போட்டு தள்ள திட்டமிட்டு இருந்தான். இந்த திட்டம் தான் ஆமி ஷூட்டி எனக்கு அசைன்மெண்டாக கொடுத்தாருன்னு சொன்னான். சரி, இந்த துப்பாக்கி ஏது? அங்கதான் மர்மம். யார் கொடுத்தாங்க? அதுவும் டி பனசையா. யாரு? அதாவது இலங்கையின் அரச ராணுவ தரப்புகள் பயன்படுத்தும் துப்பாக்கி. இதுக்கு மேல ரேஞ்சி புலிகள்கிட்ட. இதெல்லாம் புலிகளுக்கு பழைய துப்பாக்கிங்க. அதெல்லாம் சார், இன்று நீங்க வரலன்னா நாங்களும் இன்னொருவரும் இந்த வீட்டில் இருந்து ஹோட்டலுக்கு போய் தாக்குவதற்கு ரெடியா இருந்தோம். அப்ப ஆக உரிய நேரத்தில் ஜேம்ஸ் பாண்ட் ரொகான் ஒழுகல்ல பாயவில்லை என்றால் தென்பகுதியில் 10-12 கொலைகள் நடந்திருக்கும். அரசுக்கு கெட்ட பேரா இல்லையா? ஆனா நாய்க்கலையால் அதாவது ஒரு இறுக்கமா, நாங்கள் மேலும் மேலும் சொல்றோமே, ராணுவமும் அரசாங்கமும் ஒரு இறுக்கமான நிலைகளை தென்பகுதியில் இறுக்கி வைத்தாலும் இந்த வாரத்திலே 600 டன் ஐஸ் போதை பொருள் வந்து இறங்கி இருக்கண்டா. என்னடா நீங்க நாட்டை அழிச்சிருவீங்கடா பரதேசிகளா? அங்க 600 கிலோன்னா அதுல 600 கிட்டத்தட்ட ஒரு 80% சிங்கம் தானே சாக போறான். எங்கதான் குறையத்தானே வரப்போகுது. ஆக இந்த சிங்கள இனத்தை அழிக்கிறதுக்கு சிங்களத்துல ஓடி போன சிப்பாய்கள், இந்த நாசமா போன சனியன் தான் இவ்வளவுக்கும் காரணமா இருக்குது. ஆக இந்த ஓடி போன முறை அள்ளிடுங்களேன். அந்த நாய்கள் இருக்கும் வரைக்கும் நாட்டுக்குள் இந்த சிக்கல் இருந்து கொண்டே இருப்போம் என்பதை எங்க ஜேவிபியின் சுப்ரீம் லீடர் டெல்வின் சில்வாவுக்கு நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். சரி, 2 வெப்பன்ஸ் ஆயுதங்கள் வைத்து தாக்கணும் என்று சொன்னாங்க. எல்லோரையும் கொல்லணும், பின்பு ஒரு குண்டும் வீசணும். அப்ப அந்த துப்பாக்கி நடத்திட்டு ஒரு கிளிப்பும் வீசணும். அப்ப கிளிப்பு எங்க இருக்குது? அதுவும் பிடிபட போகுது. பின்னர் துப்பாக்கி மற்றும் குண்டுகளுடன் சந்தேக நபரை கைது செய்து அவர்களை உடனடியாக 3 மாடி ஹோட்டலுக்கு எடுத்து சென்றீங்க. இங்க 3 மாடி என்னங்க? இங்க 4ஆம் மாடிக்கு வந்தாச்சு. அங்கு பார்ட்டியில் பங்கேற்ற வெளிநாட்டவர்கள் ஏற்கனவே சென்று விட்டனர். உரிமையாளரின் குடும்பத்தார் நித்திரையில் இருந்தார். ஒழுகல்ல உரிமையாளர் கூறினார், நாங்கள் வரவில்லை என்றால் உங்களுக்கு இன்றைக்கு கோவிந்தா பண்ணிருக்கும், சுட்டு தள்ளிருப்பாங்க. ஏதோ அவரும் ஒரு புண்ணியம் பண்ணிருக்காரு. மயிரிழையில் நரோவில் அண்ணாச்சி ஹோட்டல் மற்றும் அவர் குடும்பத்துடன் அண்ணாச்சி தப்பியிருக்கார். வாழ்த்துக்களப்பா, நல்லாரி. சம்பவத்தை கேட்ட உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அதிர்ச்சி அடைவன் தானே மருகா, ஏன்னா இது நம்ம நாளைக்கு பர்த்டே வச்சு இந்த நாய்க்கு நம்ம சுட்டு தள்ள போகுது. ஆக அண்ணாச்சிக்கு ஆயுசு 100. ஒழுகல்ல தாக்குதலுக்கு தயாரான துப்பாக்கியாளர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அதை கேட்டு அனைவரும் அதிர்ந்து போனர். ஹோட்டல் உரிமையாளர் பேர் நாங்க சொல்லல, அது வேண்டாம், அது பின்னுக்கு பிரச்சனை ஆயிரும், நீங்களே பார்த்தவங்க. உண்மையிலேயே எங்களின் உயிர் காப்பேர் நீங்கள் தான் என்று அண்ணாச்சிய ரொகான் ஒழுகல்ல ஏஎஸ்பி மஹத்மைய கட்டிப்பிடிச்சு மோந்து கொண்டாங்க. பாட்டிக்கு 200க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள், அதாவது டூரிஸ்ட் தானே, அதாவது பென்தோட்ட ஏரியா இல்லையா? அது பென்தோட்ட ஏரியா என்றால் டூரிஸ்ட் ஸ்பாட். நம்ம உள்ள பொத்திவில் அருகம்பு இருக்கு இல்லையா, அதை போல ரேஞ்ச் கூட. ஆக ஒரு 10-15 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவல் நமக்கு அது கிடைத்திருக்குது. மிகப்பெரிய ஒரு வேட்டை என்றுதான் இதை சொல்லலாம், வாழ்த்தலாம். வாயார வாழ்த்துங்க, இல்ல நாசமா போய் சொல்லிட்டு போங்க. யார் போயிச்சாங்க? எனவே அத்துடன் இந்த நாய்கிட்ட இருந்து புறப்பட்ட சாமான பாருங்க. ஐஸ் 75 கிராம் ஐஸ் போதை பொருள், T56 துப்பாக்கி, இன்னும் T56 துப்பாக்கி தோட்டாக்கள், சர்வதேச அளவில் தயாரிக்கப்பட்ட குண்டு. எப்பா அட ராமா, இப்படிதான் இதுக்கும் பாவிச்சுப்பீங்க ஈஸ்டருக்கும். அட சனியன்களா, குற்றம் செய்ய திட்டமிட தயாரிக்கப்பட்ட, அதாவது இந்த கொலைக்காக திட்டமிட்டு டிராவலிங் பண்ண, போக்குவரத்து செய்வதற்காக திட்டமிடப்பட்ட ஒரு மோட்டார் பைக்கில் தலைக்கவசம், மொபைல் போன் ஆகிய இந்த பொருட்களையும் சிஐடி டீம் கைது செய்து சீஸ் பண்ணி அதையும் ஒரு தடய பொருளாக கோர்ட்டில் ஆஜர் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. சந்தேக நபர் குற்றச்சாட்டில் சிக்கியதை அடுத்து மேலதிக விசாரணைக்காக 7 தினங்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு அங்கு அவருக்கு ராத்திரி பூசை, சாம பூசை, அதிகாலை பூசை, இரவு பூசை, நிறைய பூசை நடக்கும். ஏனெனில் அவனுக்குள்ள அத்தனை தொடர்புகளும் வெளிக்கொணரப்பட வேண்டும், வெளியில் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் ரொகான் ஒழுகல்ல குறியாக இருக்கின்றார். பெலிகமையில் உள்ள ஒரு சுற்றுலா ஹோட்டலில் இந்த குண்டு நடைபெற்றிருந்தால் டூரிஸ்ட் தாக்கம் இலங்கையில் மிகப்பெரிய தாக்கமும் கண்டிருக்கும். பயப்படுவானே,
வெள்ளக்காரன் இங்க வார அம்மனை குண்டி அமர்ந்துறதுக்கு வாரவன் உங்களோட துப்பாக்கிக்குள்ள வந்து மோந்துக்கிருப்பானா. ஆக அதுவும் இலங்கைக்கு ஒரு நற்செயலாகவே பார்க்கப்படுகின்றது. மேற்கு மாகாண வடக்கு குற்றப்பிரிவு இயக்குனர் தலைமையிலான இந்த டீம் மிகப்பெரிய ஒரு சாதனை செய்திருக்கிறது என்பதுதான் நான் சொல்லுவேன். இது எப்போது நவம்பர் 19 காலை 10:47 நடைபெற்ற செய்தியாக நாம் உங்களிடம் இது காவிச்சிருந்திருக்கின்றோம். இந்த நாய் இந்த ஓடிப்போன நாய் தங்காலையை சேர்ந்த 30 வயதுடைய சந்தேக நபர் கப்புவத்தே பகுதியில் கைது செய்யப்பட்டான். அவன் கையின் களவுமாக அவன் கையில துப்பாக்கி மாட்டியாச்சு. அப்ப ஆக நீதிமன்றத்துக்கு தேவையான அத்தனை தடய பொருட்களும் ஆதாரமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. நாய்க்கெல்லாம் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படியாக அதாவது ஓடிப்போன பன்னாடைகள், ஓடிப்போன பன்னாடைகள் இந்த மாதிரி பிரதேச பார்க்கின்ற போது நாட்டுக்கும் அபகிருத்தி தான். அதாவது மிகப்பெரிய ஒரு பின்னடைவைத்தான் நாம் இதை பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் அரசாங்கம் போதை பஸ்தையும் இந்த ரவுடிசத்தையும் அடக்குவதில் மிக வலுவான குறியாக இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். நாமும் இதை அரசாங்கத்துக்கு எட்டி வைப்போம். மேலும் இப்பொழுது வடகிழக்கு பகுதிகளிலும் சிறு சிறு போதை பஸ்து குட்டி குட்டி அது சின்ன சின்ன மினி வியாபாரிமார் மினி பிசினஸ் மேனும் எல்லோரும் அடிக்கடி கைது செய்யப்படுகிறார்கள். மிக கூடுதலாக இது முஸ்லிம் பகுதியிலும் வேட்டையாடப்படுகின்ற வாழ்த்துக்கள். ஆக ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு உயிர் பலிகோல் அலிகோடா ஆரா என்ற சொல்ல அளவுக்கு இது நடந்திருக்கின்றது. இந்த செய்தியுடன் நாம் நிறைவு பெற்று மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.